உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாமினி, கதவை தர தாமினி. காவிரி பெரியமா, தாமினி அக்காவுக்கு என்ன ஆச்சு? தாமினி அக்காவுக்கு என்ன ஆச்சா? அவ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நீதாண்டி. என் பொண்ண நீ என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே. அவ உள்ள கதவை சாத்திக்கிட்டு எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு இருக்கா. தாமினி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் கதவை தர தாமினி. ஏமா தாமினி, என்னமா பண்ற? தயவு செஞ்சு கதவை தரமா. கதவை திறங்க தாமினி அக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. மாப்பிள்ள, என் பொண்ணு என்ன பண்ண போறானே தெரியல. என்ன பண்ணுவானே தெரியலையே. தப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டானா? அவளுக்கு எது நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியல. அவளை யாராவது வெளியில கூட்டிட்டு வாங்களே. ஆமா ஆமா, தாமினி அப்பாவி பொண்ணு இல்ல. தாமினி, என்னாச்சு? மோகனண்ணா, இது தாமினியோட பொது நாடகம். உள்ள லாக் பண்ணிருக்கானா? மோகனையா, இப்ப நீங்க தான் உள்ள போய் தாமினி அக்கா கிட்ட பேசணும். அவங்க உங்க பேச்சுதான் கேட்பாங்க. ஆமா. வேண்டாம் மோகன். அவகிட்ட போய் சமாதானப்படுத்துற மாதிரி நடிக்க போறியா என்ன? நீயே நெருப்ப பத்த வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நடிக்க போறியா? உள்ள என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு முக்கியமான காரணமே நீதானே மோகன். ஆபீஸ்ல அவகிட்ட நீ என்ன சொன்னனே எனக்கு தெரியல. வந்தவன் நேரா உள்ள வந்து கதவை தாப்பா போட்டுக்கிட்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ வாழ்க்கையில பண்ண முதல் தப்பே என்ன தெரியுமா? உன்னை காதலிச்சது மட்டும்தான். காவிரி பெரியமா, நான் சொல்றத கேளுங்க. வாய மூடு. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ என் பொண்ண நம்ப வச்சு ஏமாத்திருக்க. என் பொண்ணோட வாழ்க்கையை மொத்தமா நீ அழிச்சிட்ட. பாவம் என் பொண்ணு இப்ப என்ன பண்ணுவா? நான் உனக்கு சாபம் கொடுக்கதான் போறேன் மோகன். உன் வாழ்க்கையில இனிமே நிம்மதியே கிடையாது. இனிமே எந்த ஜென்மத்துக்கும் நான் உன்னை மன்னிக்கிறதாவே இல்ல. என்னைக்குமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இந்த நேரத்துல தாமினிய மோகனால மட்டும்தான் சமாளிக்க முடியும். அதுக்கப்புறமா சரியான நேரம் பார்த்து நான் மோகன் கிட்ட பேசணும். மன்னிப்பா? ஆனா எதுக்காக அத்தை? நீங்களே சொல்லுங்களேன். நான் தான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே. அப்புறம் எதுக்கு எனக்கு உங்களோட மன்னிப்பு? இங்க பாருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க தாமினிக்கு அம்மா தானே? குழந்தைக்கு சரியான பாதையை காட்ட வேண்டியது ஒரு அம்மாவோட கடமை தானே? குழந்தை தப்பான பாதையில போனா அவளை தடுத்து சரியான பாதையை காட்டிருக்கணும். ஆனா அப்படி நடக்கலையே. நீங்க எப்பவும் தாமினியோட பிடிவாதம் அப்புறம் அவளோட தப்ப ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அவ பண்ற எல்லா தப்பான விஷயத்திலும் நீங்க அவளுக்கு துணையா இருக்கீங்க. விளைவு உங்க கண்ணு முன்னாடியே இருக்குல்ல. அவ உங்க கண்ட்ரோல்ல இல்ல, அவ அவளோட கண்ட்ரோல்லயே இல்லாம இருக்கா.
அதான் பாக்குறீங்களா, கேக்குது இல்ல? காது, இந்த மோகன பாத்தியா எங்கிட்டே எப்படி எல்லாம் பேசுறான்னு? என் புள்ள எல்லாம் சரியா தான் சொல்லிட்டு இருக்கான். நீ மோகன், நீ இப்ப என்ன செய்ய கிளம்புறியோ அதை முடிச்சிட்டு தான் நீ திரும்பவும் வரணும். மனசுக்குள்ளேயே புழுங்கி வாழ்ந்ததெல்லாம் போதும். இந்த சமயத்துல உன் வாழ்க்கைக்கான முடிவை நீ எடுக்கிறது தான் நல்லது மோகன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அத நீ செய். யாருக்காகவும் நீ யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது உன் வாழ்க்கை. அவளை வெளியே கூப்பிட்டுமா, இல்ல நான் பாட்டுக்கு என் ரூமுக்கு போகட்டுமா? தாமினி, கதவை தொற. தாமினி, நீயா கதவை திறக்க போறியா இல்ல கதவை உடைக்கட்டுமா? தாமினி. மோகன், கதவை உடைச்சிரு. சரிம்மா. நான் தாமினி கிட்ட கொஞ்சம் தனியா பேச விரும்புறேன். யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா. எனக்கு உன் மேல காதல் இருந்திருந்தா நான் துளசியை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். காதல் நேத்தும் இல்ல, இன்னைக்கும் இல்ல, நாளைக்கும் இருக்காது. ஆனா உண்மையை புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நான் உன்னை இழக்க விரும்பல தாமினி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.